வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான தம் ஆலு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இது பூரி, சப்பாத்தி, புலாவோடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் பேபி பொட்டேட்டோஸை ஆஃப் பாயில் பண்ணி தோலெல்லாம் எடுத்துட்டு டூத் பிக்கை வச்சு லைட்டாக ஹோல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். பொட்டேட்டோஸ் நிறைய வேக வேண்டாம், ஆஃப் பாயில் வேக வச்சா போதும். இப்போ ஒரு மசாலா அரைக்கலாம். அதுக்கு நான் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அடுத்தது அதே மீடியம் சைஸில் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். அடுத்தது ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அடுத்தது இஞ்சி பூண்டும் எடுத்திருக்கேன். நமக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நான் நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். நல்லா பேஸ்ட் மாதிரி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 3 ஏலக்காய், 4-5 கிராம்பு, 3 பட்டை, அப்புறம் 2 பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். ஒரு பேனில் ஆயில் போட்டு காய வச்சுருக்கேன். இதில் உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்துடலாம். ஹீட் ரொம்ப மீடியமாக இருக்கணும். அப்போ தான் லைட்டு கோல்டன் கலரில் உருளைக்கிழங்கு நல்லா வேகும். இல்லைன்னா மேலே எல்லாம் தீஞ்சிரும். அதனால் ஹீட் எப்போவுமே மீடியமாக வச்சுக்கணும். நம்ம உருளைக்கிழங்கு ஹாஃப் பாயில் தான் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபுல்லாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே ஆயிலை நம்ம தாளிக்க எடுத்துக்கலாம். அதனால் ஆயில் வேஸ்ட் ஆகாது. இப்போ எல்லா சைடும் உருளைக்கிழங்கு லைட் கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா திருப்பி கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. கலரும் உங்களுக்கு கோல்டன் கலரில் இருக்குது. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போது அதே ஆயிலில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்க்குறேன். சில்லி பவுடர் சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இல்லைனா சில்லி பவுடர் சேர்த்த உடனே அது நல்லா தீஞ்சு போயிடும். நல்ல ஒரு கலர் கிடைக்காது. அடுத்தது நம்ம தாளிக்கு எடுத்து வச்ச பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இப்போ அதை சேர்த்துடலாம். இப்போ இதையும் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம். சில்லி பவுடர் ஆயிலில் சேர்க்கும் போது இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். நல்ல பிரைட் ரெட் கலரில் கிடைக்கும். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்துடலாம். இது சேர்த்த உடனே கொஞ்சம் தெறிக்கும். அதனால் கொஞ்சம் தள்ளி நின்று சேருங்க. குக் பண்ணும்போதும் அது நல்லா தெறிக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஏதாவது ஒரு லிட்டை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அது நல்லா குக் ஆகிடும். அந்த மிளகாத்தூள் ஆயிலில் சேர்த்ததுனால நமக்கு ஒரு நல்ல பிரைட் ரெட் கலர் கிடச்சிருக்கு. இப்போ இந்த மசாலா நல்லா குக் ஆகணும். அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகிடுச்சு. அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பேபி பொட்டேட்டோஸை இதோட சேர்த்துடலாம். அந்த பேபி பொட்டேட்டோஸும் இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா குக் ஆகணும். அந்த மசாலாலாம் அந்த உருளைக்கிழங்குக்குள்ளே நல்லா இறங்கினா தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ட்ரை மசாலாலாம் இதோட சேர்க்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் எடுத்திருக்கேன். அடுத்தது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வதக்கிடுச்சு. இப்போ இதுக்கு டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்த்தாலே போதும். ஏன்னா ஆல்ரெடி மசாலா, உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. அதனால் தண்ணி ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான தம் ஆலு ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, பூரிக்கு மட்டும் இல்லை, நம்ம இட்லி, தோசை, சாதத்தோடு கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.